see difference between joint auditors and branch auditors and principal auditor அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஜாயிண்ட் ஆடிட்டர் எப்போ அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா, ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ் எல்லாமே ஈக்குவல் ஃபூட்டிங்கில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி ஆடிட் பண்ணுறதுக்கு 15 பேர் இருப்பாங்க. அந்த ஒரே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அசட் நீங்கள் பார்த்துக்கோங்க, இல்லை எக்ஸ்பென்சஸை நாங்கள் பார்த்துக்குறோன்னு ஒவ்வொரு ஏரியா வைஸ் பிரித்து இவங்க 15 பேருமே ஒரே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தான் ஃபுல்லாக ஆடிட் பண்ண போகிறாங்க. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட சைஸே ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதை 15 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பார்க்க போகிறாங்க. ஸோ 15 என்கேஜ்மெண்ட் பார்ட்னர், 15 என்கேஜ்மெண்ட் டீம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பார்ப்பாங்க. இதுதான் ஜாயிண்ட் ஆடிட். ஆனால் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, அப்படி இல்லைனா வந்து யூ ஹேவ் லைக் ஒரு ஹோல்டிங் கம்பெனி இருக்காங்க, அவங்களுக்கு கீழே ஒரு 200 சப்சிடரி கம்பெனி இருக்காங்கன்னா ஹோல்டிங் கம்பெனிக்கு தனியாக ஒரு ஆடிட்டர் இருப்பாங்க. அந்த ஆடிட்டர் பேர் பிரின்சிபல் ஆடிட்டர். அது மாதிரி 200 சப்சிடரி கம்பெனி இருக்குன்னா இந்த 200 சப்சிடரி கம்பெனியுமே வேறு வேறு ஆடிட்டர்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பேர் என்னென்னா காம்போனன்ட் ஆடிட்டர் அப்படின்னு பேர். ஓகே, தேங்க்யூ.